முரளி 5-4-2025 முக்கியமானவைகள். 1. நாம் பெயர் மற்றும் ரூபத்தின் நோயிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். 2. தேகதாரிகள் மீது அன்பு வைக்கக்கூடாது. 3. தலைகீழான கணக்கை கர்மத்தை செயலை செய்யக்கூடாது. 4. ஒரே தந்தையை நினைவில் இருக்க வேண்டும், அதனால் தந்தையின் ஆஸ்தியை எடுக்கின்றோம். 5. குளிர்ச்சியாக இருப்பதும் நடப்பதுமாக இருந்து நமது பாக்கியத்தை உருவாக்கிவிட வேண்டும். பாக்கியசாலியான குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார்கள். மனம், சொல், செயலினால் யாருக்குமே அவர்கள் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். 6. இது நம்முடைய மாணவ வாழ்க்கையாகும். அதனால் நாம் இப்போது ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். 7. நாம் கருணை உள்ளத்தோடு ஸ்ரீமத்தை கலப்படம் செய்யாமல் சுயத்துக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். ஸ்ரீமத்தை மனதின் வழியாலோ மக்களின் வழியாலோ கலப்படம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அப்படி கலப்படம் செய்தால் அது நாணயின்மையாகி விடுகின்றது. தந்தையிடம் நாம் நாணயின்மையாக நடக்கக்கூடாது. ஆகையால் நாம் கருணையை தாரணை செய்து கருணை கொண்டு சுயத்திற்கு மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். 8. யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். 9. பாபா மற்றும் நான் இணைந்திருக்கின்றோம். பாபா செய்விக்கிறார், நான் ஆத்மா நிமித்தமாக செய்கின்றேன். இதை சிந்தனையற்ற நிலை என்று கூட கூறலாம். ஒருவருடைய நினைவு என்று கூறப்படுகின்றது. சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. எவ்வாறு தந்தை மற்றும் நான் இணைந்திருக்கின்றேனோ, சரீரம் மற்றும் ஆத்மா இணைந்திருக்கின்றனவோ, உங்களுடைய எதிர்கால விஷ்ணு ஸ்வரூபம் இணைந்து ஸ்வரூபமாக இருக்கின்றதோ, அதுபோல சுய சேவை மற்றும் அனைவருக்குமான சேவை இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதே குறைந்த உழைப்பில் அதிக வெற்றி கிடைக்கும் என்று பாபா சொல்கின்றார். 10. நாம் பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். 11. தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது. 11. நமக்குள் உப்பு நீர் அந்த மாதிரி சமஸ்காரம் இருக்கக்கூடாது. 12. கர்மயோகியாக இருக்க வேண்டும். 13. கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். 14. ஆத்ம அபிமானியாக ஆகி மிகவும் இனிமையான குளிர்ச்சியானவர்களாகவும் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 15. சேவையில் எலும்பையும் களைப்பற்ற உழைப்பை கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.